ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோங்க அடாடி ஏறணும் குடிக்கணும், ஏறணும் குடிக்கணும், அதான் கேமு. என்னடா கேம் இது? என்ன அசிங்கம்டா டே. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு என் தம்பி இன்னைக்கு வந்திருக்கான். எங்க வந்துருக்கா 2 நிமிஷம் கழிச்சு வாங்கலாம். 2 நிமிஷத்துல சொல்லிட்டு 10 நிமிஷத்துல வந்தான். ஓகே, அடிப்பாரம் உடல் என்னென்ன பண்ணுறது தெரியாமல் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி எவ்வளோ போனேன், அது எனக்கே தெரில. ஓகே, அடிப்பாரம் இது என்னோட அக்கௌண்ட் இல்லை, Street73 இது என்னோட அக்கௌண்ட் இல்லை, மன்னிச்சுக்கு. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஒரு முட்டாள்தரை இவ்வளோ நேரம் பண்ணிட்டு அதுக்கு வீடியோட கொஞ்ச நேரத்தில் தெரியும். நான் ஏறுன்னு பிரபாஸ் மாதிரி ஏறிட்டு இருந்தேன், வாகுமொழி பத்தில் மாதிரி. ஏப்பா என்ன கஷ்டம். எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஏறிட்டு இருந்தான். அப்போ வாமா மின்னலும் விட்ட போனான். ஓகே, அது போல அவனை மாதிரி நானும் ஏறி காமிய சொல்லிட்டு இப்போ நானும் கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். ஆனால் இது போல முக்கிடுச்சு, ரொம்ப முக்கிடுச்சு. அது பண்ணா என்ன பண்ணுறது, எவனை நானே குடிச்சிட்டேன். பாருங்கள சூப்பர்மேன். ஓ 38 ஆவடா, சூப்பர்மேன் தான் இருக்கா. ஓகே, அதுபோல் விங்ஸ் வாங்க சொல்ல என் தம்பி வந்துட்டேன். இது என்னோட அக்கௌண்ட்டு, அதனால இது GGF தான் போட்டுக்கோ. அது என்னென்ன கேட்காதீங்க, எனக்கு ஏதோ நேம் வச்சு விட்டேன். அது வரமாட்டேன் கஷ்டமாக்கிட்டு சொல்லிட்டு. ஓகே, இது காசா ஒட்ட பைசா இல்லை. நான் ஏன் மொட்டை போடுவா என்ன ஒன்றும் பேசல வீடியோ ஸ்டார்டிங்லையா? என்ன பண்றது, கண்டென்ட் இருந்தாதானே அவ்வளோ மொக்கையா வீடியோ ரெடி பண்ணிருக்கீங்க. என்னடா இது கண்டென்ட், கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் இல்லை, இது கேம். கேமா இருந்தாலும் அதுலயாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும்லப்பா. அதான் கண்டென்ட் வாக்கல ஏறணும் குடிக்கணும் மண்ணாங்கட்டி. சரி, ஆடு படம் ஏறிட்டே இருந்தேன், செம்ம ஸ்பீடாக ஏறினேன் இந்த இடத்துல. ஆச்சா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வீடியோ ஆஃப் பண்ணவும் மாட்டேன், அதனால மன்னிச்சு. ஆமா, இது போடுற வீடியோவே மொக்கையாக தான் இருக்கும். ஆல்ரெடி மொக்கையான வீடியோ இன்னும் மொக்கைய ஆகிட்டு தான் இருக்கணும். ஐயா சரி, நான் கஷ்டப்பட்டு ஏறிட்டே இருந்தேன், ஏறிட்டேன். அப்போ முடிக்கவே இல்லையா, ஒரு 2 நாள் கழிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் 2 நாளா இல்லை, ஒரு 2000 கிலோமீட்டர் ஏறினேன். சரி ஒரே வேற என்ன பண்ணான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் குடிச்சிட்டேன். தூக்கு போட்டு சாகுல, சும்மா செத்துட்டாரு இல்ல சாவல. பாது என்ன ஆனந்தம் எனக்கு வந்து முடிஞ்சிடும் வாய்க்கு. எனக்கும் இதா ஒன்னா போட்டு 2 பேரும் போட்டு தள்ளிட்டு இருக்கேன்டா ஃபர்ஸ்ட் வரையா. அதுக்கப்புறம் பேட் விங்ஸ், நான் தான் பேட்மேன். இவரு கூறாரு உட்காந்து பேட் பண்ணி விடுறாரு, ஊரெல்லாம் சொல்லுவான். ஓகே, பேட்மேன் என்ன பண்றீங்க ஊர்ல? கோட்டம் சீட்ல ஜோக்கரு என்ன கிரீம் போடாது கேங்க, வெயில் அடிக்குது, என்ன கிரீம் கேட்கு, குளிர்ச்சி ஆகும் போல கிரீம் போட்டா. ஏய் அவன் போட்டு சைக்கோ கலர் இல்லையே உடக்கிறாரு. அவரு வேற டிபார்ட்மெண்ட். இவனை கொஞ்சம் மார்க்கமாவே இருக்கான். இவருக்கு பேர் பேட்மேனு, இவரு பேர் என்னது? ஓ முட்டையா, ஆஃப் ஆயில் போடுதேன் மாஸ்டர், ஒரு ஆம்லேட்டு. சி ஆஃப் ஆயில்ஸ். அது மண்ணாங்கட்டி. இல்ல உனக்கு வெறும் தோசையா? சரி மூடிட்டு, எந்த காசு வேற இல்லை, 200 கூட. அப்புறம் உனக்கு தோசை கூட இல்லடா, வாண்டி கேட்கலாம் பிச்சைக்காராட். பிச்சைக்காரன் இல்லடா. அது படம் திரும்பி ஏற ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட வேலை. ஏன் திசோடே போ ஐயா பாடக்கூடாதுல, காப்பி கொடுத்துருவான் மக்களே. அடி போகிறோம் பாருங்க, ஏறிட்டே இருப்பேன். அந்த பைத்தியக்காரன் பண்றா, நீயும் பண்ற பாட்டியா? சரி அது வரும், இதே வேலைடா. அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி ஒருத்தன் போயிட்டான். இந்த பாட்டி வெடி ஆயிடுச்சேன், என்னோட விவேக் மாதிரி எல்லாம் புடச்சிட்டு வந்துருச்சு. ஆமா, இவரு படியா பாடி பித்துரு. ஒரு நாள் ஜிம் போயிட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு கொண்டவர் இவருதான் உட்காந்து. ஆக்சுவல் பைத்தியக்காரா, இவன் இது வரைக்கும் ஜிம்ல கால் கூட எடுத்து வச்சதுலடா. அது வேற டிபார்ட்மெண்ட். இவ்வாறு காசை படிச்சார அதே ஜிம்முல அவனுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் விட்டேன். எனக்கு என் ஜிம்முக்கு போனால் மற்ற வேலை கஷ்டப்படுறேன், நான் அவ்வளோ பெரிய ஆளுங்க சொல்லி இருக்கிற வேலையை முடிக்க முடியலையா, இதுல ஜிம்மு வேற கேக்குதான்.
இவன் போய் இவன் பார்ட்டி ஆயிட்டான் போஸ். எப்பிக்கு எப்பிக்கு நம்ம மெசல் படத்துல நடிச்ச பார்த்தோம். விசைன் படத்தை வச்சு பாட்டியா? மெர்சல் படம் அதையா போயே பேசுன்றா. அப்போ ஐயோ அப்ப நான் மெர்சல் படத்துல நடிச்ச பாட்டி கிடையாது. அவரு நயன்தாரா பச்சி. அப்படா எனக்கு ஒரு கிஃப்ட்ல இந்த பெட்டு கிடச்சிச்சு. 40 பவரா. இது எனக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ல என் தம்பிக்கும் கிடச்சிச்சு. அவன் லேட் ஆகிடா பாட்டா அந்த முட்டாப்பை. அதுக்குள்ளே நான் எல்லாரும் எடுப்போம் சொத்து 2 ஹேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆட்டோட்ட இழுத்துன்னு காமிக்கும். ஏன்னா நீங்கள் தேவையில்லை, எனக்கு தேவை கொஞ்சம் கஷ்டமானது வேணும். திரும்பி ஏன் கக்கூஸ் போகிற மாதிரி போயிட்டு வரேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிடைக்க வருது சொல்லி திரும்பின்னு போனேன். இதோட மாசமாக எனக்கு வச்சிச்சு டாகி குட்டி. எனக்கு ரியல் லைஃப்பில் வச்சா கூட வாழ்ப்பேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அப்படி போனால் உருப்படியாக ஃபாக்ஸ் கிடச்சிச்சு. அப்படி போல என் தம்பியோட வாயை பண்ணிட்டான். அதை வாட்டு எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டான் வாயடா பழக்கல மூடிட்டுலாம் வரணுன்னா. சரி இப்போ வரைக்கும் ஓரளவு ஸ்பீடு கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்க மக்களே, காசு தான் பஸ் கொடுக்குது, ஸ்பீடு அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி படம் திரும்பி கீழே குடிச்சிட்டேன். 8000 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன் மக்களே. 8000 ரூபா. யூடியூப்ல கூட இவ்வளோ சம்பாதிக்கல. ஏன்னா சம்பாதிக்க காசு கச்சாட சம்பாதிக்க. உங்களுக்கு போட டோட்டல் வியூஸே 3000 தான். ஐயா இதுல 1000 வியூஸுக்கு 40 ரூபாய் எடுத்தா கூட எப்படி பாஸ்? அதுவும் ஷார்ட்ஸ்ல தான் மெயினா போயிருக்கு. ஐயா ஷார்ட்ஸ்ல 5 ரூபாய் தான் வரும். இப்படிலாம் சொல்லாடுறா. யூடியூப் மெசேஜ் அனுப்பிட மாட்டான். நீ வேற அடிப்பறோம் முக்கி 15,000 ரூபா செட் ஆகிடும். 5000 கிலோமீட்டர் ரீச் ஆனிட்டேன். நம்ம முதல் டார்கெட் கம்ப்ளீட்டட். அது வர 14,000 ரூபா ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அது முட்டை போட்டிங்களா? ஐயா இல்ல ஆட்டையே போடல. அது போய் என் தம்பி உட்காந்து ட்ரை பண்ணிட்டேன். அவனுக்கு உருப்படியாக ஒன்றும் கிடைக்கல சொன்னான். சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். லெஜண்ட் 3 பஜன் 3 எதாவது கச்சா சூப்பராக இருக்கும். நக்கு சேட்டை பயிர் மூஞ்ச மூஞ்சி மக ஏன் கிடச்சா நான் எங்கே போவேன்? என் சொட்டெல்லாம் அடிக்கணும் இதை கிடச்சா. பேசாம வேஸ்ட்டு பாஸ். உருப்படியாக ஒன்றும் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ள இன்னொன்னே ஒன்று கிடச்சிச்சு எனக்கு. அது போய் எப்படி மாட்டணும் தெரியாமல் யோசிச்சிட்டே இருந்தேன். அது வர ஃபைனலாக மாறிடுச்சு. இப்போ இதை டெலிட் பண்ணுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போவே கணக்கு எனக்கே கணக்கு இல்லை. எனக்கே கணக்கு நான் உட்காந்துருக்கேன். ஒன்னா வாய முட்டு உட்கார மாட்டேன் நீ. சரி விடு, ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட போறேன். சரி சாப்பிடு. நான் போயிட்டு அடுத்த வாரதான் வேலையை பார்க்குறேன். அதுக்குள்ள 33,000 ரூபா செட்டுட்டேன். இப்போ இதை வாங்குவோன்னு சொல்லிட்டு இல்லை கிடைக்கா செக் பண்ணலான்னு போனேன். எனக்கு எப்போ டவுட் இருந்துச்சு ரேரா கிடைக்கும்னு. நினைச்ச வரையே ரேபிட்டா கிடைச்சிச்சு. பெரிய ஆள் தான் தெரியும். ஏன்னா இவன் 20 இன்ட்ரு கொடுப்பான். அதனால இவனை பயங்கரமாக காசு சம்பாதிச்சுங்க. ஆனால் இதோ அடுக்கு வர கண்டுபிடிச்சேன். ஆட்டோ கிளைம்னு ஒன்று கொடுக்கலாம. இது கொடுத்தா அவனே நடப்பான. இது தெரியாம கை வலின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் சொன்னேன். இல்லைன்னா வீடியோ கடைசி வரைக்கும் சுட்டிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஏடிதான் இப்படிதான் கிளிக் பண்ணணும். அடுக்கலையில் கிளிக் பண்ணாலே போகணும். அதுக்கு அந்த ஸ்பீடில் கொடுத்துறாங்க. அது காசை அது என்கிட்ட காசு தான் சொல்லிட்டேன். இவன்கிட்ட ஒன்று என்னைக்குதான் காசு இருந்துச்சு. செலவு பண்ண காசு ஒரு நாளே செலவு பண்ணுவான். இவங்கிட்ட என்ன ஸ்பீடு மாதிரி போறீங்க? ரெக்கே மாட்டிட்டேன்டா. அப்கிரேட் பண்ணிட்டேன். இவங்கிட்ட என்னைக்குதான் பஸ்ல காசு இருந்தது? பட்டாம்பூச்சி தான் இருந்தது. ஓ இவங்கிட்ட பஸ்ஸே இல்லையா? அட பாவி அசிங்கப்பட்டுறான் மக்களே. அப்படி படம் குடிச்சு 20,000 ரூபா சமாளிச்சமான்ட்டானே. பெருசாக ஒரு யூஸ் இல்லாமல் நக்கிட்டா போடு. சரி இப்போ ஏதாவது கிடைக்கிறா மாட்டேன். என் தம்பி கூட பாண்டா கட்சிக்கு சொன்னான். பாண்டா கடைக்கு சொன்னான். அவன் வந்து பார்க்குறேன்னு சொன்னான். பாண்டானே என்னன்னே தெரியாது ஃபஸ்ட்டு. அது பண்ணால் தெரியாமல் போயிடுச்சு. அது லெஜெண்ட்ரியா. அவன் லவ்லி பாஸில் பாட்டானே. லவ்லி பாஸ் தெரியாத ஆளே கிடையாது. ஆள் எல்லாரும் போய் பாட்டு தெரியாது. நீ தெரியாதுன்னா நீ மனுஷனே கிடையாது. 24 இன்டோ அதை 3ஆ பண்ணி பெருசாகிட்டேன். அது எப்படிடா பண்ணன்னு கேட்கறா. அவங்களே ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது பண்ண ஏன் தக்கு கக்கூச இறங்கி எஞ்சிட்டா கேட்காதீங்க. என் தம்பிக்கு லெஜெண்ட்ரி கட்சிச்சா. இங்கடா சொல்கிறேன்னு சொல்லி நானா அது ஆச்சரியமா முடியுன்னு பார்த்தா இங்கடா காரணம் கேட்டேன். ஏமாட்டியா அப்படி கேட்டேன். இல்லடான்னு சொன்னேன். சரி என்னன்னு கேட்டா எடுத்து காமிடா சார் தக்கிட்டு அது ஆடிஞ்சு காமின்னு சொன்னேன். சீக்கிரமா பார்த்தா க்யூட்டாக பேண்டா செஞ்சுக்கா செய்யல அவள் சின்ன. இது ஒன்று 18 பவரா.
எப்பா அப்படி 18 இல்ல 80. 80 18 மேக்ஸ்ல வீக்கு. சரி வாய மூடு ஆளி முக்கிட்டு இருக்கேன். மேக்ஸ்ல மட்டும் இல்ல சப்ஜெக்ட்லயே வேஸ்ட். ஐயோ அசியம் பண்றானே. சரி அதுவா கிளைம் பண்ணிட்டேன். எனக்கு அசைகம் இதே 8000 ரீச் பண்ண போறேன். அவ்வளோ தூரம் மேலே வந்துட்டேன். முக்கி இந்த கேம் ஃபைனலாக ஒரு வாரம் முடிச்சிருவேன். அது எனக்கு தெரியும். முடிக்கணும்னா முடிக்க மாட்டாரு. ஒரே ஒரு கப்பை எடுத்தது முடிச்சுட்டாரு. சீன் போடுவாரு. இல்லை இந்த ஏரியாவில் அறுப்படம் எனக்கு ரேராக மிஸ்டிச்சா இடுகச்சு. நான் சொல்கிறேன் இவனுக்கே இப்போ நான் மூஞ்சியாக கிடைக்குது. பார்த்தீங்களா டைகர் 160. என் தம்பி தான் வாயை பண்ணிட்டான். ஏய் என்னடா சொல்கிறேன்னு சொல்லி வாயை பண்ணிட்டான். ஈவே போய் ஆய்க்குள்ள போயிடுச்சு. அடிப்பறம் என்ற பன்று தெரியாமல் இதுக்கு தூய தமிழ்ல பசந்தில்ல. இதுதான் எனக்குள்ளே ஹையஸ்ட் பவர். இப்போ பாருங்கடா காசு கொட்டி கிடக்கும் இனிமே. அது மாதிரி விங்ஸ் வாங்கலான்னு சொல்லி வாங்க போனேன். எவ்வளோன்னு பார்த்தா ஏன்னா சும்மா சொன்னேன். யார் விங்ஸ் வாங்கினா சொன்னேன். சும்மா அந்த ஏரியா பக்கம் எட்டி பார்க்க போனேன். அது போனால் திரும்பி கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோவில் மட்டும் டிரைவர் கிளைம் பண்ணுவேன். அவ்வளோ அதுக்குள்ள ஆட்டோ கிளைமே போட்டேன். பட்டா பயங்கரமாக காசு கட்டிச்சு. அது போல வந்த பிறகு 1 லட்சமான சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரல இங்கே அது பிறகு இதில் வாங்கணும் சொல்லிட்டு நான் அரோரா மீன்ஸ் தெரியல என்ன சொன்னீங்கன்னு. அதுபோல திரும்பி முட்டையை ட்ரை பண்ணுவோம் சொல்லி 20,000 வச்சு முட்டையை ட்ரை பண்ண போனேன். கோழி முட்டை. என்ன கோழி? இவன் வேற குழந்த மாதிரி விளையாடிட்டீங்க. இன்னும் அது பிறகு இதுதான் கட்சிச்சு. இதாச்சும் ஒரு பிரோஜனமும் இல்லை. என்ன பண்ணுறதா தெரில. அதே சரி நல்லா யூஸ் ஆகும் சொல்லி அதே திரும்பி போட்டு கிளம்பி ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஆச்சுன்னா லூஸாகிட்டு நான் டப்புன்னு டப்பு பண்ணி விட்டுறேன். அதனால சம்டைம் டப்பாயிடுது. அது வரோம் ரொம்ப தூரம் நான் 8000 ரீச் பண்ண போகிறேன்னு காமிக்க உங்ககிட்ட வந்தேன். என் தம்பிங்க வரத்த படுத்து தூங்கிட்டு இருக்கான் பக்கத்தில். எருமை மாடாட்டு குறைக்க விட்டு தூங்குது. ஒரு ஆடிக்கு பிரோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நான் கேமை முடிக்க போகிறேன்னு சாடிக்க போகிறேன்னு நினச்சேன். அப்புறம் என் தம்பி சொன்னான் கேம் 11,000 இல்லை 13,000 சொன்னேன். அப்பயே செஞ்சு வச்சு கேமை ஜெயிக்க போகிறது இல்லைன்னு. அடுப்பா அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா சோட்டு தீனி திருந்து இருந்துச்சு வீட்டில் உட்காந்துட்டு. இட்லிக்கும் கறி குழம்பு வச்சு தின்னுது இருந்துச்சு. அதான் மூக்கு முட்டை. அது மட்டுமா எல்லாம் தின்னா வயிற்றால போவோம். உனக்கே நெட்டு வரலாம் பிரியாணி போட்டு அள்ளுவாருன்னு தின்னோம். ஐயா ஆண்டி விட்டானே அக்கலே நம்மடா சோட்டு ஃபுட்டி 580 இல்லை காசில். இதுக்கு பேசாமல் இதுக்கே நான் போவேன். சரி பாண்டா கிடைக்குமா ஆசையாக இருக்கு. ஆனால் எனக்கு பாண்டாலாம் வேணும். எனக்கு டைகர் கூட தேவை. பாண்டா கிடச்சா சூப்பராக ஒன்று நினச்சிடுது. மெயின் ரீசன் ஏன்னா பாண்டா பயங்கரமாக இருக்கும். இந்த நாசமாக போனதுலாம் கிடைக்குது. நான் எங்கே போவேன் அந்த பாண்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டா எடுத்தால் பயங்கர ஸ்பீடாக போய் தொலையுது. அவன் ஸ்பீடாக ஏறான். இன்னோட ஸ்பீடாக ஏறான். டைகர் தான் கிடச்சிச்சு எனக்கு லக்கில். ஆனால் அவனுக்கு டைகர் இல்லைன்னு அழுது இருந்துச்சு காசியா. அது போல என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா ஒரு கொடுமை நண்டு போச்சு. என் தம்பி வெளியே போயிட்டான். என்ன போக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஃபோன் போயிடுச்சு. அதனால அவன் வெளியே போயிட்டான். அதனால இப்போதைக்கு அவனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அது போல் நானே 2 லட்சமாக செட்டுட்டேன். பயங்கரமாகிடு. அது போல் பாண்டாவும் எனக்கு லக்கில் கிடச்சிச்சு. பட் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அது பயங்கரமாக லக்கு. அதுபோல் 3 லட்சமாக எடுத்து பாண்டா என்னோட பயங்கர ஸ்பீடாக போயிடுச்சு. என் தம்பிக்கு தான் நிறைய சொன்னேன். அவனா ட்ரிக்கு சொல்லி கொடுத்தான் பாண்டா ஏட்டுன்னு. சரி சரி நானும் பாண்டா வெளியே போயிட்டுருக்கேன். ஃபைனலி கப்பை ரீச் பண்ண போகிறோம். கப்பு முக்கியம் பிகில ராயப்பன் மாதிரி கட்டி சொன்னேன். நாயப்பன் மாதிரி கட்டிதுங்க. சரி வாங்க ஓகே 2 கப்பு கட்சிச்சு. பிகில் படத்தில் 1 கப்பு தான் இருப்பாங்க. ஏன் நான் 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். பிகில் படத்துல விஜய் நிறைய கப்பு எடுத்ததா பேசியிருப்பாங்க. அது கூட ஒழுங்கா பார்க்காம என்னத்துக்கு 20 வாட்டி பார்த்தேன். என்னத்துக்கு 20 வாட்டி பார்த்தேன்னா மூடிட்டு உட்கார் நீ. என் பக்கத்துல கணக்கு வலிப்பண்டுச்சா. அதுக்கு போனால் நான் 1 மில்லியனை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி ஏறிட்டேன். உங்களுக்கு அந்த 1 வாட்டி யாரும் காமிக்கணும். அது 4 கப்பு இருக்கும். ஏன்னா திரும்பி ஓட்டி ஃபுல்லாக ஏறிட்டேன். 1 மில்லியன் சம்பாதிச்சிட்டேன். அந்த முட்டையை 1 வாட்டியாரும் வாங்கி பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. அதனால வாங்கி பார்த்தேன் இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு மேலே இந்த காசு வச்சு ஒரு பிரயோஜனமும் நான் இங்கே சும்மா ஊராக சுற்றணும். அடுத்த ஐலாண்டுக்கு போனோம். கோஸ்ட்னு கச்சிச்சு. ரேர் தான் கச்சிச்சு.
அது என்ன கொடுமைன்னா இந்த ரேரே பயங்கர பவர் இதுக்குள்ள இதுதான் ஹையஸ்டே. இப்போ பேண்டா எடுத்தா இதுதான் ஹையஸ்ட்டு. அதனால இதுதான் பெஸ்ட் ஆஃப்ல இருக்குது. பேண்டாவை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல சொல்லிட்டு கோஸ்ட் வச்சு ஏறி பார்ப்போம்னு சொல்லி உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சேன். பட் ஸ்லோ குறைஞ்சிச்சு. லைட்டான ஸ்லோ குறையா செஞ்சிச்சு அந்த பாண்டாவிட்டு. பட் இதான் செம்ம காசும் கிடச்சிச்சு எனக்கு அதே டைமில். காசே பண்ணோம் மணி அது போல இடியும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 மில்லியன் சொன்னாங்க. எனக்கு நெஞ்சு முடியும் இருந்துச்சு. நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை. அடிச்சு ஒன்றும் பண்ண முடியல. இவன் நாசமாக போனவன். இதுதான் கிடைக்கும். அது மாதிரி எனக்கு எதுவுமே வேணாம். இந்த ரேர் கச்சா ஓகேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணேன். உங்களுக்காக அவர் கிடைக்குமான்னு வர திரும்பி ராஜன்றி பாண்டாடா கட்சி இருந்துச்சு. என்னை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த அன்லிமிட்டட் கொடுத்தா கூட பரவாயில்ல. அதோட பவர்ஃபுல் நம்மகிட்ட இருக்குது. இருந்தாலும் அது வேணும். அது நல்லா இருக்கும் பார்க்க. அதான் ஒன்று கூட இல்லை சீரீஸ் நான் எடுக்கவே இல்லை. பயங்கரமான ஒரு இது. அது பேர் கூட இன்னும் தெரியல இது வரைக்கும் எனக்கு. அதுதான் கொடுமையே எனக்கு இருக்குல்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏற்றுட்டு பயங்கரமாக காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா காசு சம்பாதிச்சிட்டேன். எனக்கு 20,000 அதை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன்.